இனிய வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்முடைய உற்சாக நியூஸ் சேனலில் நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பெண்கள் ரொம்பவே எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு நாள் வரப்போகுது. அது என்னன்னா வரலட்சுமி விரதம் தாங்க. இந்த நாளில் நிறைய பெண்கள் தங்களுடைய கணவருடைய ஆயுளுக்காக விரதம் இருந்து வழிபடுவீங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா 2025ஆம் ஆண்டு எப்போ வரலட்சுமி விரதம் வரப்போகுது, அந்த நாளில் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பூஜை செய்யணும்னு தெரிஞ்சுக்கணுமா? இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அருள் நிறைந்திட சுமங்கலி பெண்கள் ரொம்பவே காத்து கொண்டிருந்த ஒரு நாள் தாங்க இந்த வரலட்சுமி விரதம். இந்த வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் அமைந்திருக்கு. இந்த ஆடி மாதத்தில் முக்கியமான நாளில் இதுவும் ஒன்றுங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த சுமங்கலி பெண்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த இந்த நாளில் தான் மகாலட்சுமியினுடைய மனம் மகிழும்படி உங்களுடைய வீட்டில் நீங்கள் பூஜை செய்து வழிபட்டாலே உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மங்களங்கள் நிறைந்திடுங்க. மகாலட்சுமியுடைய அருளால் நீங்கள் நினைத்த காரியங்கள் உங்களுடைய கைக்கு கூடி வரும். இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் எந்த நாளில் வருது, இந்த நாளில் நீங்கள் எப்படி வழிபடணும், எந்த முறையில் நீங்கள் வழிபட்டால் மகாலட்சுமியினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக நீங்கள் வரலட்சுமி விரதம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இந்த விரதம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சக்தி வாய்ந்த விரதனே எடுத்துக்கலாம். செல்வங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவள் தாங்க இந்த மகாலட்சுமி. இந்த மகாலட்சுமியை வழிபடுவதற்குரிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. தன்னை வேண்டுவோருக்கு கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடியவள் தான் இந்த வரலட்சுமின்னு சொல்வோம். அதாவது லட்சுமியை வரலட்சுமின்னு சிறப்பாக அழைக்கிறோம். குடும்ப நலன்னு, கணவருடைய ஆயுள், மகிழ்ச்சியான திருமண வாழ்க்கைன்னு, செல்வ வளம், சுபிச்சன்னு, குழந்தைகள்னு, கணவருடைய ஆயுள், ஆரோக்கியன்னு, அமைதின்னு, நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு வேண்டி பெண்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விரதம் இருந்து வழிபடக்கூடிய நாள் தாங்க இந்த வரலட்சுமி விரதம். மகாலட்சுமியுடைய முழு அருளையும் நீங்கள் பெற வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நாளை தவறு விடாதீங்க. இந்த நாளை பெரும்பாலும்னுங்க வரலட்சுமி நோம்புன்னு, மாங்கல்ய நோம்புன்னு, சுமங்கலி விரதன்னு பல பெயர்களில் இந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவீங்க. வரலட்சுமி விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அஷ்டலட்சுமின்னு சொல்லக்கூடிய 8 லட்சுமியுடைய அருள் உங்களுக்கு கிடைத்திடுங்க. மேலும் வரலட்சுமி விரதம் இருந்து வழிபடுவதால் அஸ்வமேத யாகம் நடத்தியதற்கான இணையான பலன் உங்களுக்கு கிடைத்திடுங்க. இந்த நாளில் நீங்கள் திருமணமான பெண்கள் மட்டும் இல்லைங்க, திருமணமாகாத பெண்கள் கூட நல்ல கணவர் அமைய வேண்டும்னு வேண்டி நீங்கள் நோம்பி இருந்து வழிபடலாம். இந்த நாளை நீங்கள் கயிறு கட்டி கொண்டு விரதம் இருந்து வழிபட்டால் மகாலட்சுமியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைத்திடுங்க. ஆண்டுதோறுமே பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதத்தில் வரக்கூடிய கடைசி வெள்ளிக்கிழமையில தான் விரதம் கொண்டாடப்படுது. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டிற்கான வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி வரலட்சுமி விரதம் கொண்டாட இருக்குதுங்க. அதாவது பௌர்ணமிக்கு முன்பாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில இந்த லட்சுமி பூஜை நடத்துவாங்க. ஆனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதியே வீட்டை நீங்கள் சுத்தம் செய்து தயார் பண்ணி வச்சுக்கோங்க. அதோடு உங்களுடைய பூஜைக்கு தேவையான பொருட்களையும் தயார் செய்து வச்சுக்கோங்க. வரலட்சுமி விரதம் இருக்கக்கூடிய நாளில் நீங்கள் சில கலசம் வைத்து வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் இருக்குதா? சில சாதாரண பேருக்கு கூட மகாலட்சுமியினுடைய படத்தை வைத்து மட்டும் பூஜை செய்து வழிபடுவீங்க. அதனால் நீங்கள் எப்படி உங்கள் வீட்டில் வழிபடலான்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளில் நீங்கள் மங்கள பொருட்களை முதல்ல சமர்ப்பிக்கணும். பின்னர் பார்த்தீங்கன்னா பழங்கள், சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வரலட்சுமி நீங்கள் வீட்டுக்கு அழைத்து வழிபடலாம். மகாலட்சுமியினுடைய 108 திருநாமங்கள் சொல்லக்கூடிய லட்சுமி அஷ்டோந்திர சத நாமாவளியை சொல்லியே கூட இந்த நாளில் நீங்கள் வழிபடலாங்க. இதனால் ஏற்படக்கூடிய பலன்கள் உங்களுக்கு அதிகமாக ஏற்படும். மேலும் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் நீங்கள் சுமங்கலிங்களை வீட்டுக்கு அழைத்து அவர்களுக்கு நீங்கள் குங்குமம், மங்கள பொருட்கள்னு தாம்பலம் வைத்து கூட கொடுக்கலாங்க. வயதில் மூத்த பெண்களுக்கு இந்த நாளை நீங்கள் கைகளால் நோன்பு கயிறு கட்டி கொண்டு அவர்களிடம் ஆசை பெறுவது ஒரு சிறப்பான பலனை ஏற்படுத்தி தரும். மேலும் நீங்கள் இந்த நாளை விரதம் இருந்தீங்கன்னா வீட்டிலே நீங்கள் வரலட்சுமி பூஜை செய்து வழிபட்டாலுமே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அருள் நிறைந்திருக்குங்க. வரலட்சுமி பூஜை என்று நீங்கள் வீட்டு லட்சுமிக்கு குங்குமம், வாசனை மலர்கன்னு அர்ச்சனை செய்து வழிபடுவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நில தீர்வாக அமையும்.
விளக்கு பூஜை செய்து வழிபடுவது சிறப்பான பலனை ஏற்படுத்தி தருங்க. பொருளாதார சிக்கலில் இருப்பவங்களும் கடன் பிரச்சனையில் இருந்தாலுமே அதை நீக்கிவிட இந்த ஒரு வழிபாடு உங்களுக்கு உதவியாக இருக்குங்க. அதுவே நீங்கள் புதிதாக வரலட்சுமி விரதம் இருக்க நினைத்தீங்கன்னா இந்த விரதத்தை மேற்கொள்ள மகாலட்சுமி அருளால் உங்கள் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான முன்னேற்றம் ஏற்படுங்க. வரலட்சுமி விரதம் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கொண்டாடக்கூடிய நிலையில் இந்த நாளை நோன்பு இருந்து வழிபட்டால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க. விரதம் இருப்பவங்க கைகளில் மட்டும் கட்டக்கூடிய நோன்பு கயிற்று 9 முடிச்சு போடுவதனுடைய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எந்த வீட்டில் நீங்கள் பெண்கள் வரலட்சுமி நோம்பிருந்து முறைப்படி நீங்கள் பூஜை செய்கிறீங்களோ உங்கள் வீட்டில் தான் அன்னை மகாலட்சுமி வருவதாக அவளும் ஆசி வழங்குவதாக ஐதீகமாக சொல்லப்படுது. வரலட்சுமி விரத பூஜை நடத்தக்கூடிய வீடுகளில் மட்டும்தான் மகாலட்சுமியினுடைய வாசம் செய்வாளாம். லட்சுமியை வழிபட்டிங்கன்னா நீண்ட ஆயுளு புகழ் செல்வம் உடல் நலம் உங்களுக்கு உண்டாகுங்க. மேலும் நீங்கள் வரலட்சுமி பூஜை செய்யும்போது உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை நீங்கள் எப்படி உற்சாகமாக வரவேற்போமோ அதே மாதிரி வாசலில் நின்று கொண்டு தான் லட்சுமி பாவனை செய்து அழைத்து நீங்கள் வரவேற்கணுங்க. லட்சுமி விரதம் பூஜை செய்தால் உடனடியாக பார்த்தீங்கன்னா திருமணம் யோகம் கைகூடி வரும்னு சொல்லுவாங்க. திருமணமாகாத பெண்கள் வீட்டில் வரலட்சுமி விரதம் இருப்பது ஒரு நல்ல விதமான முன்னேற்றத்தையும் பலனை ஏற்படுத்தி தருங்க. 16 வகை செல்வத்தையும் வழங்கக்கூடிய இந்த லட்சுமி தேவியை நினைத்து இருக்கக்கூடிய விரதம் தாங்க இந்த வரலட்சுமி விரதம். திருமணமான பெண்கள் பார்த்தீங்கன்னா பூஜை முடியும் வரையுமே சாப்பிடாம விரதத்தை கடைபிடிப்பீங்க. இதனால் உங்கள் வாழ்க்கையில் மங்களத்தையும் மாங்கல்ய பலத்தையும் அள்ளித்தரக்கூடிய ஒரு விரதம் தாங்க இருது. இந்த விரதத்தை கன்னி பெண்களும் திருமணமாகாத சுமங்கலி பெண்கள்னு கடைபிடிக்கக்கூடிய ஒரு சிறப்பான விரத முறைங்க. வரலட்சுமி பூஜைக்காக விரதம் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா சில உணவுகளை நீங்கள் சாப்பிடலாங்க. முதலாவதாக பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் தாங்க. இந்த வாழைப்பழத்தை நீங்கள் சாப்பிடலாம். ஏன் வரலட்சுமி விரதம் இருக்கும் சமயத்தில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா விநாயகருக்கு தான் முதல்ல நீங்கள் பூஜை செய்யணும். வரலட்சுமி பூஜையை மன நிறைவோடு செய்ய வேண்டுன்னு 9 முடிச்சு இருக்கக்கூடிய நோன்பு கயிறு ரொம்பவே அவசியங்க. அம்மனுடைய அலங்காரம் செய்தவுடன் முடிக்கயிறு தயாரிக்கும் போது 9 முடிச்சுகள் போட்டு இருக்கணுங்க. வெள்ளிக்கிழமையில் நீங்கள் காலையில் நல்ல நேரத்தில் தான் இந்த முடிச்சு போடணும். அஷ்டலட்சுமிகளுடன் வரலட்சுமி நீங்கள் சேர்த்து 9 லட்சுமிகள்னு குறிக்கும் வகையில் தான் இந்த 9 முடிச்சு கொண்ட நோன்பு கயிறை கட்டிக்கொள்கிறோம். வயது மூத்த சுமங்கலிகள் கையில் இந்த நோன்பு கயிறு கட்டிக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் இந்த நாளில் பார்த்திங்கன்னா எப்படி விரதம் இருக்கணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த நாளை 9 முடிச்சு கொண்ட கயிற்றை நீங்கள் அதற்குரிய மந்திரத்தை உச்சரித்து உங்களுடைய வலது கையில் கட்டிக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரத்தினுடைய அர்த்தம் பார்த்தீங்கன்னா நாராயணனுடைய மனைவியான லட்சுமி தேவியே, அதாவது மகாலட்சுமியினுடைய 9 இலைகளும் 9 முடிச்சு கொண்ட இந்த மஞ்சள் கயிற்றில் பிரசாதமாக ஏற்று வலது கையின் கட்டி கொள்கிறோம். எனக்கு நீ அருள் புரிய வேண்டுன்னு சொல்லி வணங்கி வழிபடுங்க. நீங்கள் வரலட்சுமி பூஜை செய்ய நல்ல நேரமாக பார்த்தீங்கன்னா நினைத்து மனதில் பக்தியோடு சந்தோஷத்தோடு பூஜை செய்யக்கூடிய நேரம் தாங்க நல்ல நேரம். வரலட்சுமி பூஜைக்கு நீங்கள் சுமங்கலி பெண்கள் அவசியம் அழைப்பது ரொம்பவே முக்கியங்க. வரலட்சுமி விரதத்தை நீங்கள் காலை தொடங்கினாலும் மாலையில் கூட நீங்கள் பூஜை செய்து வழிபடலாம். மாலை நேரத்தில் நீங்கள் வீட்டில் விளக்கேற்றி பூஜை தொடங்குவது ரொம்பவே நல்லதுங்க. வரலட்சுமி விரதத்தை நீங்கள் ஒவ்வொரு ஆண்டும் தவறாது அனுஷ்டித்து வந்தீங்கன்னா திருமணம் ஆகாதவங்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். திருமணமான பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மாங்கல்ய பலமும் அதிகரிக்கும். மேலும் பார்த்திங்கன்னா நோயற்ற வாழ்வுன்னு குறைவற்ற செல்வம் உண்டாகுன்னு சொல்லப்படுது. வரலட்சுமி விரதத்திற்கு முதல் நாளே நீங்கள் வீட்டை சுத்தம் செய்து வச்சுக்கோங்க. பூஜை செய்யக்கூடிய பொருட்களையும் தயார் பண்ணி வச்சுக்கோங்க. பூஜை அறையில் இல்லைன்னா மண்டபத்தில் கிழக்கு நோக்கி நீங்கள் வரலட்சுமி அம்மனுடைய படத்தை வைக்கணும். முதல்ல படம் வைக்காமல் கலசம் வைத்து கூட நீங்கள் பூஜை செய்திடலாம். கலசத்தில் நீங்கள் மாவிளை வைத்து மஞ்சள் பூசிய தேங்காய் வைத்து முதல்ல தயார் பண்ணிக்கோங்க. பின்னர் பார்த்தீங்கன்னா பூஜை செய்பவர் எந்த புறத்தில் இருந்துன்னா வலதுபுறமாக அமர்ந்து தான் நீங்கள் பூஜை செய்யணும். அன்று முழுவதுமே நீங்கள் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கலாம். பால் பழம் சாப்பிட்டு கூட நீங்கள் விரதத்தை இருக்கலாங்க. அஷ்டலட்சுமி படத்திற்கு நீங்கள் அருகம்புல் வைத்து பூஜை செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அஷ்டலட்சுமி சோஸ்திரம் கனகாதர சோஸ்திரன்னே மகாலட்சுமி சோஸ்திரன்னே பாராயணம் செய்வது சிறப்பான பலனை தேடித்தரும். இந்த நாளில் நீங்கள் நெய்வேத்தியமாக தேங்காய் பழம்னு வெற்றிலை பாக்கு நெய்வேத்தியமாக படைத்து கூட வழிபடலாம்.
இந்த பதிவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சுமங்கலி பெண்களும் உங்கள் கணவரினுடைய ஆயுள் நீடிக்க இந்த மாதிரி வழிபட்டு பலனை பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்களே.